டிட்வா புயல் எதிரொலியாக கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். டிட்வா புயல் எதிரொலி காரணமாக கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. அதனை திரையில் பார்த்து வருகிறோம். புயல் எதிரொலி காரணமாக கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினத்தில் உள்ள கடல் சீற்றத்துடன் காணப்படும் பருந்து பார்வை காட்சிகளை புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், தேவனாம்பட்டினத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயலின் தாக்கம் இன்னும் எவ்வளவு மணி நேரம் தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு, என்ன விவரம்? கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், டிட்வா புயல் கடலூர் மாவட்டத்தை கண்டு கொள்ளாமல் கடல் வழியாக செல்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்றிலிருந்து மழை பெய்தது. ஆனால் இன்று காலையிலிருந்து மழை முற்றிலுமாக முடிவுக்கு வந்துள்ளது. காற்றும் பெரிதாக இல்லை. கடல் சீற்றம் மட்டுமே அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்க்கும் இந்த காட்சி தேவனாம்பட்டினம் மற்றும் தாழங்குடா பகுதி, இந்த இரண்டு மீனவ கிராமங்களிலும் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரத்யேகமாக கழுகு பார்வை காட்சியில் பார்க்கிறோம். டிட்வா புயல் கடலுக்குள் இருந்து கடல் கொந்தளிப்பை மட்டும் மிரட்டி காண்பிக்கிறது நமக்கு. கடலூர் வழியாகத்தான் செல்கிறேன், ஆனால் கடலூரை விட்டு செல்கிறேன். கடல் வழியாக செல்லும் சமயத்தில் தான் தற்போது கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அதை புதிய தலைமுறை பிரத்யேகமாக கழுகு பார்வையில் காட்சிப்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட மக்கள் எண்ணலாம், கடலூர் மாவட்டத்திற்கு புயல் பாதிப்பு எதுவுமே இல்லை, மழை எதுவுமே இல்லை என்று எண்ணலாம். ஆனால் கடலூர் வழியாக கடந்து செல்லும் காட்சி தான் இது. கடலில் புயல் இருக்கும் காரணத்தினால் கடல் சீற்றம் கடுமையாக இருக்கிறது. ஏற்கனவே மீனவர்களுக்கு பல்வேறு விதமான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருந்தது. கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் படகுகள் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். காரணம், பெரும் புயலோ அல்லது கடல் சீற்றமோ ஏற்பட்டால் படகுகள் பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக ஏற்கனவே நிறுத்திவிட்டார்கள். டிட்வாவை பொறுத்தவரைக்கும் கடலூர் மாவட்டத்திற்கு எந்த விதமான பாதிப்பையும் தரவில்லை. அதே சமயத்தில் லேசான மழையை கொடுத்துள்ளது. அதிகபட்சமாக சேத்தியாத்தோப்பு பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை மட்டுமே கொடுத்தது. இந்த புயல் பெரும் மழையை தரும். இது அடுத்ததாக வரும் கோடை காலங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை போக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் மழையை கூட கொடுக்காமல் இந்த டிட்வா புயல் கடல் வழியாகவே கடந்து சென்று விட்டது. அடுத்ததாக புயல் எப்போது வரும், மழை எப்போது வரும் என்று காத்திருக்கும் நிலைக்கு டிட்வா புயல் கடலூர் மாவட்டத்தை விட்டு சென்றிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.